அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சியை குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 13வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் இன்று ஆரம்பிக்கின்றது. இறை நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து வருகின்ற புதுமைகளை பார்க்கின்ற பொழுது அனைத்து புதுமைகளுமே நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைவேறுவதை நாம் காணுகின்றோம். இயேசுவின் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் ஒன்றே அவர்கள் தேவைகளை முழுவதுமாக நிறைவு செய்ய வைத்திருக்கிறது. எனவே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இயேசுவை நாம் அணுகுவோம். நம் வாழ்வில் ஏற்படுகின்ற குற்றம் குறைகளை அவர் பாதத்தில் இறக்கி வைப்போம். குறைவுள்ளவர்களாக வாழுகின்ற நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமா இந்த திருப்பலியானது குழந்தை தெரேஸ் மரிய பிரகாசம் லிட்டில் ஃப்ளவர் குடும்ப கருத்தின்படி குடும்ப நலனத்திற்காகவும் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், குறிப்பாக குழந்தை தெரேஸ் வயிற்று வழி குணம் பெறவும், குடும்பத்தில் மறித்து சம்மன சுமரி சபரிமுத்து இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பி நீரே. அதனால் நாங்கள் தவறியதும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது.
சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, உட்பிரிவு 13 முதல் 15 மற்றும் பிரிவு 2, உட்பிரிவு 23 மற்றும் 24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளானர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 30 பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவரால் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கமும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கின்றது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 7 முதல் 9 மற்றும் 13, 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருங்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதேபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கின்றீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கின்றோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாயிருக்கும்போது உங்கள் குறையை நீக்குங்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ?
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலுயா, அல்லேலுயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி சென்றனர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கே இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பையனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோப்பின் சகோதரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேறிய பின் சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களை கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 13வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த அருமையான தருணத்தில் இந்த உலகத்தை படைத்தவரும் நம்மையும் படைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இறைவன் எந்த அளவிற்கு நம் மீது அன்பு செலுத்துகிறார் என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு வார்த்தையின் வழியாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது சாலமோன் ஞான நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அலகையின் பொறாமையால் தான் சாவு இந்த உலகத்திற்கு நுழைந்தது என்று ஞான நூலிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். மரணம்,
இறப்பு, சாவு, அழிவு. வாழுகின்ற கடவுள் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். மரணத்திற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை, அழிவிற்கு இடம் கொடுக்கவில்லை, துயரத்திற்கு இடம் கொடுக்கவில்லை, வேதனைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. மாறாக தன்னுடைய பிள்ளைகள் அனைவருமே எப்பொழுதுமே மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே இன்றைய 3 வாசகங்களும் உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக கொடுக்கின்ற செய்தி, அலகையின் பொறாமையினால் சாவு உலகில் நுழைந்தது என்று முதல் வாசகம் சொல்லுகின்ற பொழுது, இரண்டாவது வாசகம் இந்த மண்ணுலகிலே நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய பற்றாக்குறை என்கின்ற அந்த வேதனையிலிருந்து, பற்றாக்குறையினால் ஏற்படுகின்ற மன கஷ்டத்திலிருந்து, அதுவும் ஒரு விதத்தில் மரணத்தை அறிவிக்கின்றது. பற்றாக்குறை, குறைகளோடு இருப்பது, இவை அனைத்தும் ஒரு விதத்தில் அடுத்தவர்களை மரணத்திற்கும் இறப்பிற்கும் அழிவிற்கும் அழைத்து செல்லக்கூடியது. எனவே அந்த பற்றாக்குறை இல்லாமல் நிறைவோடு வாழ இருப்பவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய இரண்டாவது வாசகம் தெளிவாக பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே சொல்லுகிறார். ஆக மரணம் இறைவனால் உருவாக்கப்படவில்லை, அது சாத்தானால் இந்த உலகிற்கு அழிவை உருவாக்கியது என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த பற்றாக்குறையும் குறைகளும் இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற நம் இடையிலே அது யாரால் ஏற்படுத்தப்படுகிறது என்றால், அதுவும் சாத்தானால், தீய சக்திகளினால் மறைத்து வைப்பது, ஏமாற்றுவது, அடுத்தவருடைய பொருளை திருடிக் கொள்வது, தம்மிடம் இருப்பதை பிறனோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்கின்ற மனநிலையை உருவாக்குவதும், இதுவும் ஒரு விதத்தில் அடுத்தவர்களை அழிக்கக்கூடிய நிலைமைக்கு அழைத்து செல்லுவதும் தீய சக்தியினால் தான் இந்த உலகத்தில் ஏற்படுகிறது என்பதையும் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே வெளிப்படையாக சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்தை நாம் கடந்து வருகின்ற பொழுது 2 புதுமைகளை இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. 12 வயது மிக்க ஒரு பெண்ணானவள், குழந்தையானவள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் என்றும், 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் ஒரு பெண்ணானவள் சாகக்கூடிய நிலைமைக்கு சமுதாய சீர்கேடுகளினால் அவள் உதறி தள்ளப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆக்கப்பட்டு நடைப்பிணமாக நடந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் இயேசு வாழ்வு கொடுக்கிறார். ஆக வாழ்வு என்பது இறைவனிடம் இருந்து மட்டும்தான் வருகிறது. மரணம் என்பது, அழிவு என்பது, சோகம் என்பது, துயரம் என்பது அனைத்தும் தீய சக்திகளினால் மனிதனுடைய வாழ்க்கையிலே நுழைந்து இருளின் ஆட்சிக்குள் மனிதர்களை அழைத்து செல்ல இந்த தீய சக்திகள் எடுக்கின்ற முயற்சிகளிலிருந்து விலகி வருவதற்கு இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இடைப்பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுவார், யாயிரிடம் நம்பிக்கையை மட்டும் விடாதே, உம்முடைய நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தொய்வு ஏற்படக்கூடாது என்று இந்த நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த பின்னணிகளோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, யூத கலாச்சாரம் இந்த உலகத்திலேயே ஒரு மாறுபட்ட கலாச்சாரம் என்பதை நாம் அறிவோம். அனைத்திலும் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், எதை செய்தாலும் தெளிவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் அவர்களுக்குள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற மனநிலையும் இருந்தது என்பதையும் வரலாற்று பகுதியிலே நாம் தெளிவாக காணுகின்றோம். அன்பின் தேவ பிள்ளைகளை, அந்த வரிசையில் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த துயர நிகழ்வு மரணம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, யூதர்களுடைய முறைப்படி மரணம் ஏற்பட்டு விட்டாலே ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற மரணம் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமே அந்த மரணத்தை குறிப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். அனைவருமே இந்த மரண நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒரு சட்டத்தை வகுத்து வைத்தார்கள். மரணம் என்று தெரிந்து விட்டாலே அந்த மரணம் ஏற்படுகின்ற, இறப்பு ஏற்படுகின்ற அந்த இல்லத்தில் கொடுக்கக்கூடிய சத்தமானது, அழுகையானது அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா வீடுகளுக்கும் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டால் அழுகுரல் ஏற்பட வேண்டும். இது அவர்கள் உருவாக்கிய சட்டங்கள். அந்த அளவிற்கு அவர்கள் சத்தம் போட்டு அழுது, எங்கள் குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்ல வேண்டுமா?
அப்படி அழுகின்ற பொழுது அவர்கள் இறந்தவர்கள் மீது விழுந்து அழ வேண்டும், தலைமுடியை பிரித்து கொண்டு அழ வேண்டும், ஆடைகளை கிழித்து கொண்டு அழ வேண்டும் என்று கூட அவர்கள் சட்டங்களை எழுதி வைத்தார்கள். குழல்களை ஊத வேண்டும் என்று சட்டமும் இருந்தது. குறைந்த அளவிற்கு ஏழை குடும்பத்தில் 2 குழல்களாவது ஊத வேண்டும் என்ற சட்டங்கள் இருந்தது. இப்படி மரணத்திற்கு இறப்பிற்கு கூட இந்த ஒட்டுமொத்த யூத சமுதாயமே ஒரு சட்டத்தை எழுதி வைத்து அதன்படி இந்த மரண நிகழ்வுகளை அவர்கள் கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், யாயிரு குடும்பத்தில் அவருடைய மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தி கேட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அங்கே இருக்கும் என்று. இது ஒருபுறம் இருக்கின்ற பொழுது, யூத முறைப்படி பார்க்கிற பொழுது, தொழுகை கூட தலைவன் என்பவன் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர். அவன் எடுக்கின்ற முடிவுகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் இருக்கின்ற பகுதிகளிலே அவன் சொல்லுகின்ற முடிவை அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு தொழுகை கூடத்தில் இருக்கின்ற ஒரு கொள்கை கூட தலைவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பொழுது, ஆரம்ப காலகட்டங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலே மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது, மக்களுடைய நற்பெயரை பெறுகிற பொழுது நிறைய தொழுகை கூடங்களில் அவரை அழைத்தார்கள், இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்பினார்கள். ஆனால் பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், சதுசேயர்கள், இயேசுவுக்கு யாரெல்லாம் பிடிக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் போர்க்கொடி தொடுத்து இந்த தொழுகை கூட தலைவர்கள் அனைவர்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொழுகை கூடத்திலே போதிக்க அவர்கள் தடை கூட விதித்திருக்க கூடும் என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த தொழுகை கூட தலைவராகிய யாயிரு தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கூட ஒருபுறம் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது கைகளை வைத்தாலே போதும், அவள் வாழ்வு பெறுவாள். எப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் இந்த மனிதனிடம் இருக்கிறது. நீர் வந்து செபித்தாள், நீர் வந்து அவருடைய கையை பிடித்து தூக்கினாள், நீர் வந்து அவளுக்கு புதுமை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. மாறாக, நீர் வந்து அவள் மீது கைகளை வைத்தாலே போதும் அவள் வாழ்வு பெறுவாள் என்ற இந்த அளவிற்கு ஒரு ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் அந்த மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த வரிசையில் இன்னொரு புதுமையும் இன்று மாற்கு நற்செய்தியாளர் சொல்லுகிறார். இந்த யாயிரு வீட்டை நெருங்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிற பொழுது கூட்டம் அதிகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி வந்து அவர் பேசுவதை பார்க்க வேண்டும், அவர் செய்கின்ற புதுமைகளை காண வேண்டும் என்று கூட்டம் அதிகமாக அவரை தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு விசுவாசி, 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கிலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவள் இயேசுவின் முன்னிலையில் வந்து மண்டியிட்டு எனக்கு ஜெபியும் என்று அவள் கேட்கவில்லை. மாறாக, தொழுகை கூட தலைவன் சொன்னது போல, நீர் வந்து கைகளை வைத்தாலே போதும் என் மகள் உயிர் பெறுவாள் என்று சொன்னது போல, அவருடைய ஆடையின் விளிம்பை பின்புறத்தில் இருந்து தொட்டாலே எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பெண்ணானவளும் இயேசுவை வந்து தொட விரும்புகிறாள். ஒருபுறம் மதபோதகராகவும் தொழுகை கூட தலைவராகவும் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் தன் மகள் மீது கைகளை வைத்து ஜெபிக்க கொள்ளுகின்ற பொழுது, இந்த பெண்ணானவள் இந்த சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்டு தீட்டு மிகுந்தவள், இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இல்லை, ஆண்டவரால் சபிக்கப்பட்டவளாக 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கிலே தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றாள். இவள் சமுதாயத்திலே வெளியே வரக்கூடாது என்று சமுதாயம் இவளை ஏறக்குறைய சமுதாய இறப்பு என்கின்ற மரணத்தில் அளவிற்கு அவளை தள்ளி வைத்து விட்டது. ஆக 2 விதத்தில் சமுதாய மரணம், உடலில் இருக்கின்ற உயிர் பிரிகின்ற தருணம். இந்த 2 இறப்பிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுக்கின்றார். இந்த பெண் இயேசுவை தொட்டாள், அவளுடைய நோய் நீங்கியது. இயேசு கேட்கிறார், யார் என் ஆடையை தொட்டது? பிரியமான என் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் ஆடையை யார் தொட்டது என்று கேட்கின்ற பொழுது மாற்கு நற்செய்தியாளர் ஒரு வார்த்தையை அங்கே சூசகமாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கூட்டத்தில் உம்முடைய ஆடையை தொடுவது யார் என்று கேட்பது ஒரு நகைப்புக்குள்ள நிகழ்வாக இருக்கிறதல்லவா என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் சொல்லுகிறார், என் ஆடையை தொட்டது யார் என்று. எந்த அளவிற்கு யாயிரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வெளிப்படையாக அவருடைய விசுவாசத்தை சொன்னானோ, அதே போல உள்ளுக்குள் தன் விசுவாசத்தை மறைத்து வைத்து என்னிடம் வருகின்ற அந்த பெண்ணையும் நான் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னார். இந்த நேரத்திலே ஒரு நிகழ்வினை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
தோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காயங்களை தொடுகிற பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். தோமா, நீர் என்னை கண்டதினால் நம்புகிறாய், காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னாரே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று உங்களையும் என்னையும் உயர்த்தி வைத்து அழகு பார்த்து விட்டார். அந்த வரிசையில் மறைமுகமாக தன் விசுவாசத்தை நம்பிக்கையை வெளிப்படுத்த விரும்பிய அந்த பெண்ணானவளை இன்று வரை இந்த உலகம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பி அந்த பெண்ணையும் முன்னே வந்து நிறுத்த சொல்லுகிறாள். அவளும் வந்து நின்றாள், நான் தான் ஆண்டவரே என்று. இந்த அளவிற்கு அந்த பெண் ஆண்டவர் மீது வைத்திருந்த விசுவாசம் வெளிப்படுத்த விட்டது. இப்படி அந்த பெண்ணுக்கும் சுகத்தை கொடுத்து விட்டு யாயிறு வீட்டை நெருங்கி சென்று கொண்டிருக்கிற பொழுதுதான் கிறிஸ்தவர்களாகிய இந்த உலகத்தில் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு இறைசாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவுக்கடி போல ஒன்று கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்தின் ஆழத்திலே பச்சை மரத்தில் அடித்த ஆணியைப் போல நிலைநிறுத்த வேண்டும். ஏனென்றால் யாயிறு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இடையிலே சாத்தான்களைப் போல தீய சக்திகளைப் போல இந்த யாயிரை இடைமறித்து நிறுத்துகிறார்கள். அது என்னவென்றால், ஏன் இன்னும் போதகரை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறேன், உன் மகள் இறந்து விட்டாள். பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் பல நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு நாம் நம்முடைய பயணம் இருந்து கொண்டிருக்கும். ஒருவேளை அந்த நம்பிக்கையினுடைய பயணத்திலே காலதாமதம் ஏற்படக்கூடும். ஆனால் இப்படி காலதாமதம் ஏற்படுகிற பொழுது தீய சக்திகளினால் தீய ஆவிகளினால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில உள்ளங்கள் நம்மை அந்த ஆன்மீக பாதையிலிருந்து விலக்கி சென்று வேறு இடத்திற்கு சென்று மனிதர்களை நம்ப வைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் வாழாமல் இயேசுவை மட்டும்தான் நோக்கி பயணிக்க வேண்டும். இந்த நேரத்திலும் ஒரு நிகழ்வு உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, அது நீர்தாம் என்றால் ஆணையிடும், நானும் கடல் மீது நடந்து வருகிறேன் என்று பேதுரு சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து வா, அவர் அறிக்கையிட்டு விட்டார், அவர் ஆணையிட்டு விட்டார், என்னை நோக்கி வா என்று சொல்லிவிட்டார். இப்படி தன்னை நோக்கி வர சொல்லி இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கின்ற பொழுது பேதுருடைய கவனம் வேறு விதத்தில் பயணிக்கின்ற பொழுதுதான் கடலுக்குள் மூழ்க ஆரம்பிக்கின்றார். இங்கே யாயிறு அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் சற்றும் பிழறாமல் இயேசுவை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் நம்பிக்கையில் தொடர்ந்து பயணித்து வா, உன் விசுவாசத்தில் தொடர்ந்து பயணித்து வா, நம்பிக்கையை மட்டும் விடாதீர். எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் யோபுவை போல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னோடு நீர் பயணித்து வா, நீர் கேட்டது கிடைக்கும் என்று இயேசு அந்த யாயிருக்கு தெளிவாக சொல்லுகிறார். பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, இயேசு கூட அங்கே உள்ளே செல்லுகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள். என் ஆடையை யார் தொட்டது என்று சீடர்களிடம் கேட்கிறார். இங்கே சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது நகைத்தார்கள், சிரித்தார்கள், ஏளனமாக பார்த்தார்கள். இதுவும் சாத்தானுடைய செயலாகத்தான் காணப்படுகிறது. இறைவன் இந்த உலகத்திற்கு எப்பொழுது நல்லது செய்ய விரும்புகிறாரோ அப்பொழுது சாத்தான் வேறு விதத்தில் குறுக்கிட்டு உங்களையும் என்னையும் அவனுடைய பாதையில் அழைத்து செல்வதுதான் அவனுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. எனவேதான் சாலமோன் ஞான நூலில் அற்புதமாக சொல்லப்பட்டது, சாவு, மரணம், இறப்பு, அழிவு என்பது ஆண்டவர் கொடுக்கவில்லை, மாறாக சாத்தானினால் இந்த உலகிற்கு திணிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். எனவே இயேசு அழிவை கொடுக்க விரும்பவில்லை, மாறாக நமக்கு வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். யாயிறு மகளுக்கு வாழ்வு கொடுத்தது போல, 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கிலே வாழ்ந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்தது போல நீங்களும் நானும் அவரை நோக்கி நம்பிக்கையோடு பயணிப்போம். அப்பொழுது இறைவன் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார்.
தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக புஞ்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகினரை வாரீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை நமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகினரை வாரீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை நமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவானிரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்புடைய பணவாய் என்றும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைநிகழ் வழியாக கிறிஸ்து புனித அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களிடத்தால் அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு வழிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, நீர் உழுதும் அழைத்து கொண்ட சம்மனசுமரி சபரிமுத்தும் என அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்மிடம் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கணிதர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு